இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நல்ல உடல் நலத்துடன் வாழவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று திரு அவை பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றைய வாசகங்கள் தளராத மனதுடன் பக்குவமாய், பணிவாய், பொறுமையாய் வாழ்ந்து இறைவனின் இதயத்தில் இடம் பிடித்த 3 நபர்களை பற்றி அறிய அன்புடன் அழைக்கின்றது. முதலாவது நபர் ஆபிரகாம், இரண்டாவது நபர் மார்த்தாள், மூன்றாவது நபர் மரியாள். இம்மூவருமே இறைவனின் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அன்றாட சராசரி வாழ்க்கையில் தன்னை தேடி வந்த கடவுளை கண்முன் கண்டு தங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வரவேற்று உபசரிக்கும் பெரும் பேற்றை பெற்றவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கடவுளில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இறை ஆசியை அபரிவிதமாக பெற்றவர். மார்த்தாவும் மரியாவும் 2 எதிரெதிர் துருவங்கள். மார்த்தா செயல்முறை வாழ்வுக்கும் இவ்வுலக வாழ்வுக்கும் யூத மரபுக்கும் செயல்வழி மீட்புக்கும் உருவகப்படுத்தப்படுகின்றாள். மரியாள் தியான வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் கிறிஸ்தவ மரபுக்கும் நம்பிக்கை வழி மீட்புக்கும் உருவகமாக இருக்கின்றாள். இன்று மார்த்தாவும் மரியாளும் இயேசுவை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளார்கள். இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் பாடம் பொறுமை. பொறுமையே நம் வாழ்விற்கு பெருமையை சேர்க்கிறது. இவ்வுலகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுவதற்கு முன் பலவற்றை அனுபவிக்க மிகவும் பரபரப்பாக, படபடப்பாக, பட்டாம்பூச்சியைப் போல் பறந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த படபடப்பும் பரபரப்பும் நமக்கு ஏமாற்றத்தையும் கவலையையும் நோயையும் அவநம்பிக்கையையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றது. மார்த்தாள் இயேசுவை வரவேற்பதற்கு வழக்கமான வழியை தேர்ந்தெடுக்கிறாள். சமையல் செய்வதும் பரிமாறுவதும் உபசரிப்பதுமாக இருந்து விடுகிறாள். மரியாள் குருவின் காலடி அருகே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் சீடர் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற வழக்கத்தை மீறி இயேசுவின் சீடராக அவர் அருகே அமர்ந்து கவனமாக செவிமடுக்கிறாள். பெண் வளர்ச்சிக்கு மரியாள் வித்திடுகின்றாள். மார்த்தாள் பாரம்பரியத்துக்குள் பதுங்கி போனாள். அதனால்தான் மரியாளின் செயலை கண்டு கலக்கமும் பயமும் கொண்டு இயேசுவிடம் சலசலப்படைகின்றாள். நாம் 20ஆம் நூற்றாண்டில் பயணித்தாலும் இன்றும் சமுதாயம், சம்பிரதாயம், சடங்கு முறைகள், பாரம்பரியம் போன்றவற்றால் கட்டப்பட்டு மார்த்தாளை போல கலக்கமும் கவலையும் கொண்டு அமைதியின்றி வாழ்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எருசலேம் பயணத்தின் போது இயேசு மார்த்தாளையும் மரியாவையும் லாசரையும் சந்தித்து ஆறுதலும் நம்பிக்கையும் பெற்றார். அவ்வாறே நாம் சந்திக்கும் உள்ளங்களுக்கு நம் வாழ்வும் வார்த்தையும் ஆறுதலாக, நம்பிக்கையாக, மருந்தாக, ஆசீர்வாதமாக விளங்க முயற்சி செய்வோம். நம் சிந்தனைக்கு, பயண களைப்போடு வந்த இயேசுவை மார்த்தாள் பல்சுவை உணவுடன் உபசரித்தாள். மன சுமையோடு வந்த இயேசுவை அவர் பாதம் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு அவரது உணர்வை பகிர்ந்து மனவேதனையை குறைத்தாள் மரியாள். ஜெபம். இறைவா, மரியாளைப் போல பிறருக்கு ஆறுதலாகவும் மார்த்தாளைப் போல பிறர் மீது அக்கறையுள்ளவர்களாக வாழ நல்ல மனதை தாரும்.